الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இந்த மதரசத்துல் இஹ்சானுடைய மாணவ செல்வங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நல்ல எண்ணங்களையும் நோக்கங்களையும் இந்த பயானூடாக எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய அந்த மார்க்க ஞானத்தையும் இஸ்லாத்தை அதனுடைய தூய்மையான வடிவில அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆவலையும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய தினத்திலே முஹப்பத்துல்லாஹி வ கலபஹு என்கிற ஒரு தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அன்பும் கோபமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இன்ஷா அல்லாஹ் இதுல முதலாவது அன்பு, இரண்டாவது கோபம் என்கிற அடிப்படையில பயானை துவக்குவோம். காலங்களுடைய அந்த தோதுக்கு தகுந்தவாறு நம்முடைய முடிவுரையை அமைத்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடிப்படையில் ஒரு விஷயத்தை நாம விளங்கி கொள்ள வேண்டும். கடவுள் அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு நிறைய மனிதர்கள் நிறைய பேர் தவறு செய்யக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். கடவுள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில என்ன பண்ணுவாங்க, கடவுளுக்கு நம்ம பிரியமானவங்களா ஆகணும்னு சொன்னா, கடவுளுடைய தனி கவனத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம ரொம்ப கஷ்டப்பட வேண்டும் என்று நினைப்பார்கள். நம்ம என்ன செய்யணும், நம்முடைய தகுதியை மீறி நிறைய சிரமப்படணும், மண்ணு சோற சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோத்துல என்ன அள்ளி போடணும், மண்ணள்ளி போட்டு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு மண் சோறு சாப்பிடுவதுன்னு சொல்லி இப்போ கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. அது மாதிரி இந்த இலையில சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க, அதே மாதிரி தட்டுல சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க. இங்க எதுல போட்டு சாப்பிடுவாங்க, மண்ணுல போட்டு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டா இறைவனுடைய திருப்தி கிடைக்கும்னு சில பேர் நம்புறதை பார்க்கலாம். அந்த மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க, நான் நடந்தே உன்னுடைய ஆலயத்துக்கு வருவேன், காலில் முள்ளு குத்துனாலும் சரி, காலில் கல்லு குத்துனாலும் சரி, கல்லு முள்ளையும் நான் என்ன செஞ்சிருவேன், ஒரு மெத்த மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு விறுவிறுன்னு ரத்தம் வடிய நான் வருவேன் அப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்க, நினைச்சுக்குவாங்க. சில பேர் வெயிலையே நிக்கிற நினைப்பாங்க. ஒவ்வொரு மாதிரி பல்வேறு சில பேர் என்ன செய்வாங்க, நல்ல ஒரு நீளமான கம்பி எடுத்து இந்த நாக்குல குத்திக்குவாங்க, கடவுளுடைய பிரியம் வேண்டும் என்பதற்காக வேண்டி. சில பேர் என்ன செய்வாங்க, இங்க முகத்துல கன்னத்துல ஒரு கண்ணன் வழியாக இப்படி விட்டு இப்படி குத்தி என்ன செய்வாங்க, இன்னொரு கண்ணத்துல எடுத்துட்டு இப்படி நான் கடவுளின் பிரியத்தை பெற போறேன்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, நெருப்பு குழியில அப்படியே நடக்கிறேன்பாங்க. நெருப்பு குழியில நான் என்ன செய்வேன், நடந்து கடவுளுடைய பிரியத்தை பெறுவேன். இப்படி கடவுளுடைய பிரியம் வேண்டும் என்று சொன்னாலும், கடவுளுடைய கோப பார்வையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னாலும், அதுக்கு நான் என்ன செய்யணும், என்னுடைய உடலை வருத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம் என்ன செய்யறோம், கேள்விப்படுறோமா இல்லையா? இப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி பொதுவாகவே நாம நம்முடைய குழந்தை வளர்ப்பு விஷயத்துல நீங்க அல்லாஹ்வை பிள்ளைகளிடத்துல அறிமுகப்படுத்தும் போது நிறைய தாய்மார்கள் எப்படி அறிமுகப்படுத்துறோம் நீங்க பார்க்கலாம். எப்படி அறிமுகப்படுத்துவோம் அல்லாஹ்வை, நீங்க அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துறாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா முதல்ல நாம நம்ம பிள்ளைகிட்ட எப்படி அறிமுகப்படுத்துறோம், ஒழுங்கா சாப்பிடு, அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் என்ன செய்வான், கோவப்படுவான், ஒழுங்கா தொழுவுலன்னா அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் கோவப்படுவான். இதுதான் நிறைய வார்த்தை பிரயோகமா இருக்கும் தாய்மார்களுக்கு. நிறைய பேர் என்ன செய்வாங்க, அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் யார் அடிக்கக்கூடியவன், அல்லாஹ் யார் கோபம் கொள்ளக்கூடியவன், அல்லாஹ் யார் மிரட்டக்கூடியவன், அல்லாஹ்வை என்ன செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னா ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு பொருள் மாதிரி அல்லாஹ்வை நம்ம பிள்ளைகள்கிட்ட காட்டிடுவோம். அதை எப்படியும் காட்டலாம், தொழுவு அல்லாஹ் நிறைய நன்மை தருவான், சாப்பிட்டா அல்லாஹ்க்கு நம்மள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என்ன செய்ய முடியும், அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த முடியும். பொதுவாக கடவுள் பொதுவா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கடவுளுடைய பிரியத்தை பெற வேண்டும் என்றால் உடலை வருத்த வேண்டுமா, உடலை கஷ்டப்படுத்தணுமா, காயப்படுத்தணுமா, அங்கங்க கீறிக்கணுமா, இது மாதிரி ஏதாவது ஒரு கம்பியில தொங்கணுமா, இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டு செய்யணுமா? சில பேர் என்ன செய்யறாங்க, கடவுள் விஷயத்துல பெத்தெடுத்த குழந்தைய நெஞ்சிடறான், நரபலி கொடுத்துடுறான்.
கடவுளுடைய கோபத்திலிருந்து தப்பிக்கணும்னு சொல்லியோ, அல்லது கடவுள்கிட்ட இருந்து நாம அன்பை பெறணும்னு சொல்லியோ, அல்லது கடவுள் வழங்கக்கூடிய அருள் வளங்களை நாம எடுக்கணுங்கிறதுக்காகவோ இப்படி எல்லாம் செய்யக்கூடிய விஷயங்களையும் நாம சமகாலத்துல பாக்குறோம். இப்ப நம்ம வாழக்கூடிய காலகட்டத்துல சில பேர் என்ன செய்வான், டிரெஸ் விஷயத்துல வேற ஒண்ணு யோசிக்கவே மாட்டான். ஒரு கலர் சட்டை போடணும் என்றோ, ஒரு நல்ல சேரி, அழகான சேரி கட்டணும், அப்படிலாம் இல்ல, பேசாம வெள்ளை உடைய அணியணும், அப்படி நீ கல்யாணம் முடிக்காம இருக்கணும் நினைக்கிறாங்களா இல்லையா? கடவுளுடைய திருப்தியை நீ பெறணும்னு சொன்னா இப்படி எல்லாம் நீ செய்யணும். நீ திருமணத்தை வெறுத்தரணும், காரோ தேசமோ என்று போயிடணும், அல்லது முடியெல்லாம் நீ வெட்டக்கூடாது, நீ மேக்கப்பே பண்ணக்கூடாது, நீ ஆபரணங்கள் எல்லாம் அணியக்கூடாது, இப்படி பல விஷயங்களை கடவுள் பெயரில் நடத்துறத நாம பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி சொல்லுகிறது என்று நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து. இதுதான் நீங்க பார்க்க போறோம். அல்லாஹ் எப்படி சொல்கிறான். அல்லாஹ் எடுத்த உடனேயே அல் குர்ஆன்ல எப்பவுமே பிஸ்மில்லாஹ் சொல்றோமா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுதான் அல்லாஹ்வை பற்றியான அறிமுகம். எதை நீங்கள் துவங்குவதாக இருந்தாலும் என்ன சொல்லி துவங்கணும், பிஸ்மில்லா சொல்லித்தான் துவங்கணும். குர்ஆன் ஓதுறோமா இல்லையா, என்ன சொல்லி துவங்குவோம்? குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்குது, நிறைய ஹராம் இருக்கு. ஹராமை தடுக்கக்கூடிய ஹராம் எது என்று அடையாளம் காட்டுது குர்ஆன், ஹலால் எது என்று குர்ஆன் அடையாளம் காட்டுது, நல்லோர்களை அடையாளம் காட்டுது, தீயவர்களை அடையாளம் காட்டுது. முன்மாதிரி முஸ்லிம்களாக வாழணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னு குர்ஆன் சொல்லுது. நல்ல முஸ்லிம்களா தீயவர்களா ஆகிவிடக் கூடாது என்பதற்கு உதாரணம் காட்டுது. குர்ஆன்ல 6600 வசனங்கள் இல்லையா, 114 அத்தியாயங்கள், 30 ஜுஸுக்கள் என்று நிறைய விவரங்கள் பேசினாலும் அதனுடைய துவக்கத்தில் நீங்கள் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஆரம்பிக்கணும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுதான் அல்லாஹ்வுக்கான அறிமுகம். நாம அல்லாஹ்வை வெளியே எப்படி அறிமுகப்படுத்துறோம், பிள்ளைகள்கிட்ட எப்படி அறிமுகப்படுத்துறோம், நாம எப்படி அல்லாஹ்வை புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அதெல்லாம் தாண்டி அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி அறிமுகப்படுத்துகிறான், இதை நாம ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும். விளங்கிட்டோம்னு சொன்னா இன்னும் ஒரு படி அல்லாஹ்வு கூட நெருங்கிடுவோம், நம்ம இன்னும் ஒரு படி கூடிரும். இந்த அல்லாஹ்வை பற்றி விளங்குறதுல இன்னைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, விளங்க தவறும் பட்சத்துல நிறைய மிஸ்யூஸும் பண்ணிடுறாங்க. அல்லாஹ்வை பத்தி தப்பு தவறுமா நமக்கு புரிய வைக்கப்பட்டு அதனால நம்முடைய மார்க்கத்தில் பெரும் பின்னடைவு, நம்முடைய ஈமான்ல ஒரு பெரிய பின்தங்கிய நிலையும் ஏற்படுகிறது. அப்ப அல்லாஹ்வை எப்படி அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான்னு பாருங்க. பிஸ்மில்லா, பிஸ்மில்லானா என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். இதுதான் பிஸ்மில்லாக்கு அர்த்தம். ஆரம்பிக்கிறேன்னா எது வேணுமானால் இருக்கலாம். நான் இந்த பயானை ஆரம்பிக்கின்றேன், சாப்பிட ஆரம்பிக்கின்றேன், உடுத்த ஆரம்பிக்கின்றேன், நடக்க ஆரம்பிக்கின்றேன், வீட்டை விட்டு வெளியே செல்ல ஆரம்பிக்கின்றேன், எது வேணாலும் சொல்லிக்கலாம். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் நான் ஆரம்பிக்கின்றேன். அந்த அல்லாஹ் யார் தெரியுமா, அந்த அல்லாஹ் அர் ரஹ்மான். இதான் ஃபர்ஸ்ட். தன்னை அறிமுகப்படுத்துகின்ற அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துறான், நான் யாரு ஃபர்ஸ்ட் நீ விளங்கிக்கோ. நான் உன்னை தண்டிக்க கூடியவன் அறிமுகப்படுத்தல, தண்டிப்பான தண்டிப்பான், ஆனா அப்படி அறிமுகப்படுத்தல. கண்டிக்க கூடியவன் அறிமுகப்படுத்தல, கண்டிப்பானா என்றால் கண்டிக்கின்றான், ஆனா அப்படி அறிமுகப்படுத்தல. முதல்ல அல்லாஹ்வை நீ விளங்க வேண்டும், மக்களுக்கு நீ புரிய வைக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஏனைய மக்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும், பிறபல மக்களுக்கு நீ அல்லாஹ்வை எடுத்து சொல்லி கொடுக்க வேண்டும். அப்படின்னு சொன்னா அல்லாஹ் யாரு, அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்ஹம்து சூராவுல நீங்க பார்க்கலாம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதான் அல்லாஹ் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவன் யாரு, ரப்புல் ஆலமீன், அகிலங்களை எல்லாம் ரட்சிக்கக்கூடிய இரட்சகன் அவன். ருபூபியத், நிர்வாகவியல் அவனிடத்தில் தான் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் அர் ரஹ்மான், நிர்வாகவியல் அவன்கிட்ட இருக்குன்ன உடனே நீங்க பதறிட வேண்டாம். நிர்வாகம் ஒரு பதட்டம் ஏற்படும்ல, குடும்ப நிர்வாகம் யாரிடம் ஒரு பதட்டம். எந்த ஒரு நிர்வாகத்துக்கும் ஒரு கட்டமைப்பு, ஒரு ஒழுங்கு, ஒரு அமைப்பு இருக்கும். அப்ப அல்லாஹ் ருபூபியத் அவனிடம் இருக்கின்றது. ரப்புல் ஆலமீன், அகிலங்களுக்கெல்லாம் இரட்சகன், குடுப்பவன், எடுப்பவன், பார்ப்பவன், கண்டிப்பவன், தண்டிப்பவன், மன்னிப்பவன் என்று அல்லாஹுக்கு பல முகங்களினுடைய ஒரு சொல் தான், ஒன்று சேர்ந்த ஒரு சொல் தான் என்னது, ருபூபியத், ரப்புல் ஆலமீன்.
ரப்புல் ஆலமீன் உடனே நீங்க என்ன செஞ்சிட வேண்டாம், பதற வேண்டாம், நீங்கள் கவலை கொள்ளவும் வேண்டாம். ஏனென்றால் அவன் அர் ரஹ்மான், என்னது, அளவற்ற அருளாளன். நீங்க எண்ணியே பார்க்க முடியாது அவன் அருளை. நீங்க எண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அவனுடைய அருளை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவன் அருளான். அதுக்குதான் அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் தன்னை அறிமுகம் யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? அல்ஹம்து சூரா ஓதுறோம். ஒரு நாளைக்கு 17 முறை கட்டாயம் தொழுகையில் ஓத வேண்டும். வித்ர் தொழுகை இருக்குது, நஃபில் தொழுகை இருக்குது, சுன்னத்தான தொழுகைகள் இருக்குது, ஏனைய தொழுகைகள் இருக்குது, இரவு நேர வணக்கங்கள். இந்த தொழுகை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தனா ஒரு நாளைக்கு இந்த வார்த்தையை நம்ம எத்தனை தடவை சொல்றோம்? வேற எதையும் சொல்லலைங்க. அல்ஹம்து சூரால அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த இடத்துல தான் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இதுதான் அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய விஷயம். இது அல்லாம வரக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு நமக்குமான ஒப்பந்தம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், துஆ, வழிகேடர்கள் பற்றிய ஒரு அறிமுகம், சின்ன அறிமுகம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நல்லவர்களை பற்றிய அறிமுகம், கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், கெட்ட மனிதர்களுடைய அல்லது வழிகேடர்களுடைய, அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்களுடைய அறிமுகம். அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது சொன்ன 2 இஸ்மு அஸ்மாஉல் ஹுஸ்னா, ஒன்று அர் ரஹ்மான், இன்னொன்று என்னது, அர் ரஹீம். எப்படி பாத்தீங்களா? அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போது அன்பை தான் சொல்றான். நான் யார் தெரியுமா? ரஹ்மான், என்னுடைய அளவற்ற அருள். அன்புலையும் அளவற்ற அன்பு, அளவற்ற அருளாளன், நிகரே இல்லாத அன்புடையவன். அர் ரஹீம் என்று தன்னை அறிமுகப்படுத்துவதிலிருந்து நாம முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளுக்கு அளவே கிடையாது, அல்லாஹ்வுடைய அன்புக்கும் நிகரே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அருளாளன் என்று தன்னை அல்லாஹ்வே என்ன செய்யறான்? அறிமுகப்படுத்துகின்றான். அறிமுகப்படுத்துறதோடு மட்டும் இல்லாம நீ இதைத்தான் நீ அடிக்கடி சொல்ல வேண்டும் என்றும் சொல்லிவிட்டான். ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு முஸ்லிமான ஆண், ஒரு முஸ்லிமான பெண் 20க்கும் மேற்பட்ட முறை சொல்லியே ஆக வேண்டும் என்றும் சொல்கிறான். அல்லாஹ் பத்தி நினைக்கும் போது நீ ரஹ்மான் என்று நினைச்சுக்கோ, ரஹீம் என்று நினைச்சுக்கோ. அவனுடைய அளவு, அன்புக்கு, அவனுடைய அருளுக்கு அளவே கிடையாது, நிகரே கிடையாது என்று எண்ணிக்கொள் என்று தான் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துகின்றான். இதுவே நமக்கு பெரிய உண்மையை சொல்லுதா இல்லையா? பெரிய உண்மையை சொல்லுது இல்ல? அல்லாஹ் தன்னை பற்றி எவ்வளவு எப்படி அறிமுகப்படுத்துறான் அப்படிங்கிற ஒரு செய்தி. அடுத்தது, பொதுவா நிறைய விஷயங்கள் இந்த தலைப்புகள்ல நம்ம பார்க்கலாம். சாதாரணமா இதுக்கு பெரிய உதாரணங்கள் சொல்லி, பெரிய ஆதாரங்கள் சொல்லி, எடுத்து காட்டி புரிய முடியாத ஒரு விஷயத்தெல்லாம் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க சாதாரணமா பாருங்க, நாம நம்முடைய பணிகள் எவ்வளவு தொழுதா நன்மை கிடைக்கும், அது பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா தொழுகிறோம், தனியா அல்லாஹ்வுக்காண்டி நம்ம என்ன செய்யறோம்? பிரத்யேகமாக அதற்கென்று ஒரு ரிஸ்க் எடுத்து போய் ஒது செய்கின்றோம், ஒதுவை நாம் படிக்கின்றோம், தொழுகின்றோம், தொழுகையை நாம் படிக்கின்றோம், தொழுகையில ஓதுகின்ற துஆக்கள், திக்ருகளை நாம் படிக்கின்றோம், தொழுகைக்கு என்று நேரம் ஒதுக்குகின்றோம். அது கொஞ்ச நேரமா இருந்தாலும் 5 நிமிஷமா இருந்தாலும் ஒதுக்குகின்றோம். நாம இந்த நிலையில நிக்கிறோம், கியாம்ல இருக்கிறோம், ருக்குல இருக்கிறோம், சஜ்தால இருக்கின்றோம். இப்படி எல்லாம் செஞ்சு நம்ம நன்மையை பெறுறோம். அது மாதிரி ஒரு நோன்பு பிடிக்கிறோம், நன்மை பெறுறோம், ஜகாத் கொடுக்கிறோம், நன்மை பெறுறோம், ஹஜ் உம்ரா செய்கிறோம், நன்மை பெறுகிறோம், தர்மங்கள் கொடுக்கின்றோம், நன்மைகள் பெறுகின்றோம். இப்படி எல்லாம் செய்யறது ஓகே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம சாதாரணமா நம்ம திருப்திக்காண்டி செய்யறதுக்கு அல்லாஹ் கூலி தருவானா மாட்டானா? நம்ம குடும்பம் இருக்கு, குடும்பத்துல யோசிச்சு பாருங்க, மனைவிய ஒருத்தர் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காண்டி மனைவிக்கு சாப்பாடு ஊட்டுறாரு. மனைவி சாப்பாடு ஊட்டினா என்ன ஆகும்? யாருக்கு லாபம் கிடைக்கும்? ஏதாவது ஒரு மார்க்கத்துல அப்படி சமுதாய முன்னேற்றம் அடைஞ்சிருமா? அல்லது வேற ஏதாவது யாருக்காவது தர்மம் போய் சேர்ந்துருமா? அப்படி ஒண்ணுமே கிடையாது. அவருடைய ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மனைவிய போய் நீ போய் என்ன செய்றீங்க, வா உட்காரு, உட்காரு, சாப்பிடு, என் கூட சேர்ந்து சாப்பிடு, இந்த அப்படி இந்த சாப்பிடு, கறி வச்சு கொஞ்சம் சோத்துல கொஞ்சம் கறியை வச்சு அப்படி சாப்பிடு, வாய் தர அப்படின்னு சொல்லி ஊட்டுனா இதுல என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு அன்பு ஏற்படும். யாருக்கு ஏற்படும்? கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு புரிதல் ஏற்படும், ஒரு பாசம் ஏற்படும், நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். இதனால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், நிறைய சந்தோஷம் ஏற்படும், ஒருத்தரை நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே அவர் குடும்பத்துக்கு நல்லது, அவர் குடும்பத்துக்கு நல்லது, தனக்கு நல்லது. அதே மாதிரி மனைவி ஒரு ஆசையா கூட்டா, பரவாயில்லையா, நேற்று தானே பேசின அந்த பிள்ளைய, இன்னைக்கு அப்படி அவருக்கு என்ன செய்யுது, பரவாயில்ல அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம்.
அதன் மூலமா அவருக்கு என்ன ஏற்படுது? மகிழ்ச்சி ஏற்படுது. அவர் மூலமா அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. அவர் மூலமா இப்படிதான், அதன் மூலமா குடும்பம், அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமா அது என்ன செய்யுது? பயன்பெறுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் ஊட்டுகிற ஒரு கவலம் சோறு இருக்குத, அது தர்மம். என்னையா இது? எங்க வந்து சேருது பத்திலா? தர்மத்தை அல்லாஹ் எங்க சொல்றான்? நீ ஏழைகளுக்கு கொடுக்கலாம். தர்மத்துல பல வகை இருக்கு. யுத்தம் செய்யும் அந்த பல பங்கு கொண்டவர்களுக்கு கொடுக்கலாம், சதக்காக்கள் நிறைய கொடுக்கலாம், அண்டை அயலர்களுக்கு கொடுக்கலாம், வழிபோக்கர்களுக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் நீங்க தர்மத்தை. ஆனால் இங்கு கொடுக்க வேண்டியது கடமை. மனைவிக்கு கொடுக்க தர்மம் கூட சொல்ல முடியுமா? வெளியே கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இதுக்கான பொறுப்பு ஒரு கணவரிடத்தில் தான் இருக்கின்றது. அந்த மனைவி கணவனை கவனிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை மனைவிக்கு தான் இருக்கின்றது. அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில அவங்க சந்தோஷத்துக்காக வேண்டி இல்லறம் செழிக்க, குடும்பம் நல்வாழ்வு பெறுவதற்கு அவங்களுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க, ஜாலியா ஊட்டிக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறாத? தர்ம கணக்குல எழுதுறாங்க. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளை எண்ணி பாருங்க. நீங்க வாசல்ல போய் ரூபா கொடுக்கல, தேடி பிடிச்சி பரிசுல எப்பா என்ன கிடக்கு, 5 ரூபா கிடக்கா, 10 ரூபா கிடக்கா தேடல. அலமாரியில என்ன கிடக்குன்னு தேடல. மாடாக்குடியில என்ன கிடக்குன்னு தேடல. வீட்டுல என்ன இருக்குன்னு தேடல. என்கிட்ட ஒண்ணுமே இல்லையேன்னு உங்களை கவலைப்பட வைக்கல அல்லாஹ். வீட்டுல சோறு, ஒரு ரொட்டி துண்டு ஊட்டி கொடுக்குறீங்க, ஒரு சோத்தாள்ளி ஊட்டி கொடுக்குறீங்க, ஒரு உப்பு மாவை ஊட்டுறீங்க, ஒரு ஆப்பத்தை பிச்சு போட்டு ஊட்டி கொடுத்து சாப்பிடுறீங்க. இதுல அல்லாஹ் தர்மம் என்கிற ஒரு கணக்கை போட்டு அதுல அல்லாஹ் என்ன செய்யறான்? நன்மையை எழுதுகிறான் என்றால் ரஹ்மானா இல்லையா? எண்ணி பார்த்தோமா? எண்ணி கொஞ்சமா இது நம்ம செய்யவும் செய்யணுங்க. இது நீங்க கேட்டுக்கிட்டே மசாலான்னு விட்டுறவோட செய்யவும் செய்யணும், நடைமுறையும் படுத்தணும். வீட்டுல போது என்ன செய்யணும்? அப்படி தேவைப்படும் போது, நேரம் கிடைக்கும் போது அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும்? ஊட்டி விடக்கூடிய அது நல்ல ஒரு நிலை. அது அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்களுடைய இல்லறங்கள்ல, அவர்களுடைய குடும்ப நிலைகள்ல இப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கையெல்லாம் இருந்ததை பார்க்கிறோம். அப்ப இது நாம் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரிங்க பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் தன்னுடைய மனைவி இடத்துல அவங்க வந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டுறாங்க, இதுக்கு அல்லாஹ் கூலி தருவான். பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஆசைகளுக்காக, அவளுடைய ஆசைகளுக்காக, அது நிறைவேறுவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு விஷயம். இது வந்து அதுக்குத்தான் இல்லறா, அதுக்குத்தான் நல்லறா, அதுக்குத்தான் திருமணம், அதுக்குதான் எல்லாம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு ரப்புல் ஆலமீன் கூலி தருகின்றான்னு சொன்ன உடனே சஹாபாக்களால இதை ஏத்துக்க முடியல. என்ன இது ஆச்சரியமா இருக்கு, இது என்ன கூலி? இது அவங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்கல்ல, இதுக்கு என்ன கூலி? என்னப்பா நம்மளுடைய ஆசைகளுக்காகவும் நம்முடைய தேவைக்காகவும் நாம இதை செய்கின்றோம் என்றால் இதுக்கு அல்லாஹ் கூலி தருகின்றானா என்று சஹாபாக்கள் கேள்வியை யார்கிட்ட கேட்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. தொழுதா கூலி, குர்ஆன் ஓதுனா கூலி, ஜகாத் கொடுத்தா கூலி, இப்படி நிறைய அந்த நன்மையில அப்புறம் பேசலாம். அதுக்கெல்லாம் எல்லாம் கூலி தருவான். அந்த கூலி அவன் எப்படி தருவான் அப்படிங்கறதுல அவன் ரஹ்மான் தான். அந்த கூலிய அவன் எப்படி தருவான் என்பதிலும் அவன் ரஹ்மான் தான். அது பற்றி நம்ம ரெண்டாவது பேசிக் கொள்ளலாம். ஆனால் இந்த ஒரு இல்லற வாழ்வுக்கு அல்லாஹ் கூலி தருகிறான் என்னோட சஹாபாக்கள் எல்லாம் போய் கேட்கிறாங்களே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா, இதை அவன் தவறாக செய்தால் என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்குமா இல்லையா? அவன் என்ன செய்யறான்? ஹலாலாக செய்கிறானா இல்லையா? அனுமதிக்கப்பட்ட வகையில செய்கிறானா இல்லையா? அவனுடைய புலன்களை எல்லாம் அடக்கி, அவனுடைய ஆசாபாசங்களை எல்லாம் பொறுத்து, அவன் நல்ல வழியில இதை வந்து அவன் செய்கின்றானே. தீய வழியில செய்யும் போது தண்டிக்கின்ற ரப்பு நல்ல வழியில செய்யும் பொழுது அவனுக்கு கொடுக்கிறதான நியாயம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த அருள், எண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகின்றார்கள் என்றால், நமக்கு இது வந்து என்ன தெரியுமா? யாருக்குமே சேருது இல்ல. இந்த உலகத்துல இது நடக்காதுங்க. உலகத்துலலாம் ஒருத்தருடைய பிரியத்தை நீங்க பெறணும்னு வைங்க, நான் நம்ம வீட்டுல நான் நல்லா குளிச்சுட்டு, நல்ல பவுடர் எல்லாம் போட்டுட்டு, நல்லா அழகா இன் பண்ணி கிளம்பி, முதலாளி எனக்கு சம்பளம் தானா, எந்த முதலாளி தருவாரு? இது உனக்குல நீ செஞ்ச, ஏன்னா நான் உனக்கு சம்பளம் தரணும், நீ எங்க வரணும்? எனக்கு வந்து வேலை பார்க்கணும். நீ உன் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு நீ என்கிட்ட வந்து சம்பளம் கேட்கிறியன்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆனா அல்லாஹ் என்கிற அந்த எஜமான் இருக்கானே, அவன் அப்படி கிடையாது. வீட்டுல நீ சரியாக இருக்கக்கூடியதற்கும் நன்மையை எழுதுகிறான் என்றால் அவனுடைய ரஹ்மத் என்பது கணக்கிடவே முடியாது.
எண்ணி பார்க்கவே முடியாது, அளவிடவே முடியாது என்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த விஷயங்கள் நமக்கு என்ன செய்கிறது, கற்று தருகின்றது. அதே மாதிரி பாருங்க, நமக்குள்ள சக மனிதர்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள, உறவுகளுக்குள்ள நாம ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டோம் வைங்களேன், யாருக்காவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டோம் வைங்களேன், நம்ம சாரி கேட்கறதுக்கு நமக்குள்ள உள்ள விவகாரத்தை யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் அநியாயம் பண்ணிட்டே இருந்தா ஒரு தடவை ஒரு ஆள் மன்னிப்பார், ரெண்டாவது தடவை மன்னி. ஒருத்தர் பெரிய அநியாயம் பண்ணிட்டா, கடையே மோசடி செஞ்சுட்டா, அமானித மோசடி செஞ்சுட்டா அப்படிங்கிற நிலையில குற்றவாளி குண்ல நிப்பாட்டி நீ எப்படிடா செய்வேன்னு கேட்டா, அப்ப மன்னிக்கிறவன் எப்படி மன்னிப்பான்? பல வகையான மன்னிப்பு இருக்கு. மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றவன் இருக்கிறான். அதே மாதிரி என்ன செய்வான், மன்னிச்சிருவான், அடுத்து முகத்தையே பார்க்க மாட்டான், போன்றும் இருக்கான இல்லையா மனிதர்கள்ல. சரி, நான் உன்னை மன்னிக்கிறேன், தயவு செஞ்சு முகத்துல நீ எரிஞ்சிடாத, முழிச்சிடாத, இப்படி சொல்லுவான். அதிகபட்சமா நடக்கும். வேற என்ன, சரி மன்னிச்சுட்டு போட்டு போயிடுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பற்றி யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? அல்லாஹ் ரஹ்மான் என்கிற அந்த வார்த்தை அங்க நீங்க நிதர்சனமா பார்க்கலாம். அல்லாஹ் தப்பு மனிதர்கள் செய்யறான், தொழுவாமையே கழிக்கிறான், ரொம்ப காலம் தொழுகையில பேணிக்கே கிடையாது, அல்லது குற்றங்களை நிறைய சேமிச்சு வச்சுட்டான், நிறைய குற்றங்களை சேமிச்சு வச்சுட்டான். ஒரு பாயிண்ட்ல அவன் யோசிக்கிறான், ஆஹா நாம நிறைய தவறு செய்கிறோம், நாம் நிறைய குற்றங்கள் செய்கின்றோம், இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட்ல அவர் திருந்துறார் என்று சொன்னால், ஒரு மனுஷன் திருந்துறான், நிறைய பாவம் செஞ்சுட்டான், நிறைய தொழுவாம போயிட்டான், அல்லது நிறைய வட்டி விஷயத்துல ஈடுபட்டுட்டான், அல்லது ஒழுக்கக்கேடான காரியத்தில் ஈடுபட்டுட்டான், அல்லது நிறைய வேற குற்றங்களை ஏதாவது செஞ்சுட்டான், இப்படி ஏதாவது ஒரு தவறு செய்து அவன் இப்ப என்ன நிலைக்கு வந்துட்டான், இத்தனை வருஷமா இந்த தப்பை செஞ்சுட்டானே, நம்ம திருந்தணும், ஒரு பயான்ல அவனுடைய மனசு மாற்றம் ஏற்படுது. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பு எப்படி இருக்கும், ஒருவன் அல்லாஹ்விடத்தில் திருந்தி வந்துவிட்டால், அவன் வட்டி வாங்கி இருக்கலாம், அல்லது ஒழுக்கக்கேடான காரியங்கள் செய்திருக்கலாம், அல்லது கடமைகளிலே பலகீனமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு குற்றங்கள் செய்திருக்கலாம், அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை அவன் செய்திருக்கலாம், செய்ய சொன்ன ஒன்றை செய்யாமல் விட்டிருக்கலாம். ஒரு பாயிண்ட்ல அவன் திருந்தி நான் சரியாக வாழப் போகின்றேன் என்று அந்த பெண் முடிவெடுக்கின்றாள், அந்த இளம் பெண் முடிவெடுக்கின்றாள், அந்த தாய் முடிவெடுக்கின்றாள், அந்த தகப்பன் முடிவெடுக்கின்றான், அந்த இளைஞன் முடிவெடுக்கின்றான், அந்த மனிதன் முடிவெடுக்கின்றான் என்று சொன்னால், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஸ்டோரி, ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். என்ன சம்பவம்? ஒரு மனிதன் பயணம் செய்கிறான் பாலைவனத்துல. அந்த காலத்துல பாலைவனத்துல பயணம் செய்யும் பொழுது ஒட்டகத்துல பயணம் செய்வாங்க. அப்ப அந்த ஒட்டகத்துல என்ன செஞ்சிருப்பாங்க, ஒட்டகத்தை மட்டும் கூட்டிட்டு போக மாட்டாங்க, அங்க ஹோட்டல் கிடையாது, கேண்டீன் கிடையாது, வழியில தண்ணி பாக்கெட் விற்கிற இடம் கிடையாது, வழியில வேற ஏதாவது சாப்பாடுக்கு ஏதாவது கிடைக்குமா? இன்னைக்கு இங்க இருந்து நம்ம மெட்ராஸ் போனா எல்லாமே கிடைச்சிடும். இப்போ பஸ்ல என்ன செய்யறான், தண்ணி கொடுக்குறான், ட்ரெயின்ல போய் நின்னா டீ காபின்னு சொல்லிட்டு வந்துடுறான், அப்படியே நமக்கு தந்துருவான், எல்லாம் நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சு போயிடும். ஆனால் அன்றைக்கு பாலைவனத்துல யாரும் டீ காபி வைக்க மாட்டாங்க, எங்கேயும் எதுவும் கிடைக்காது, எதுவுமே இல்லாத ஒரு சூழல். அப்ப என்னதான் செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் பயணம் செய்யணும்னா ஒரு 10 நாள் பயணம்னா 10 நாளுக்கான சாப்பாடை கட்டணும். இதில் மேக்சிமம் என்ன கட்டுவாங்க, என்ன சாப்பாடு அங்க அதிகமா போச்சு, ஏன் போச்சு, என்ன சாப்பாடு, ரொட்டி தானே. ஏன் ரொட்டி, குபுசு, ஏன் குபுசு, குபுசு ஏன்னா அதை வச்சு தாக்கு பிடிக்கும், 10 நாளைக்கு 20 நாளைக்கு தாக்கு பிடிக்கும், 1 மாசம் தாக்கு பிடிக்கிற ரொட்டி எல்லாம் இருக்கு. இந்த சவுதியில போய் வேலை செய்யறாங்களே இந்த பாலைவனங்கள் எல்லாம், அவன் 1 மாசத்துக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை, 1 வாரத்துக்கு ஒரு தடவை தண்டு போயிடுவான் சாப்பாடை. அந்த ரொட்டியை பிச்சு பிச்சு என்ன செய்ய வேண்டியதான், தின்னுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி எல்லாம் அந்த சூழலுக்கு ஏற்ப அந்த உணவு முறை ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த மனிதர் பயணத்துக்கு தயாராகிறவர் என்ன செய்வாருன்னா, 10 நாளைக்கு போறாருன்னா அதுக்கான சாப்பாடை கட்டி வச்சுக்குவார், கட்டு சாதம். அடுத்து அவருக்கு தேவையான தண்ணியை பிடிச்சு வச்சுக்குவார், தண்ணியும் பிடிச்சு வச்சுக்குவாரு. அப்புறம் அவருக்கு மற்ற ஏதாவது சின்ன சின்ன ஜாமான் ஏதாவது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவாரு. எல்லாத்தையும் எடுத்து அந்த பாலைவன கப்பலை என்று சொல்லுவோம், என்னது ஒட்டகம், அந்த ஒட்டகத்துல ஏத்தி வச்சுட்டு அவர் என்ன செய்வாரு,
பயணம், அவருக்கு பயணமோ அதுதான், அவரு சுமை தூக்கியும் அந்த ஒட்டகம் தான். இப்படிதான் டிராவல் பண்ணுவாங்க. அந்த மனிதரும் டிராவல் பண்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி இது. நான் சொல்லல, யார் சொல்றா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. பயணம் செஞ்சு வந்தா அப்படியே பார்த்துட்டே வர்றாரு. ஒரு நிழல் தெரியுது. பாலைவனத்துல நிழல்ங்கிறது பெரிய பொக்கிஷம். நிழலின் சொல்லுவாங்க, நிழலின் அருமை வெயிலுக்கு வந்தா தான் தெரியும். என்ன செய்யறாங்கன்னா, வந்துகிட்டு இருக்கிறாரு, தூரத்துல பாக்குறாரு, ஒரு மரத்தோடைய நிழல் தெரியுது. ஆஹா, இந்த மரத்துக்கிட்ட போய் கொஞ்ச நேரம் என்ன செய்வோம், தூங்கிடுவோம்னு சொல்லிட்டு இவர் போறார். போய் ஒட்டகத்தை அங்க வச்சுக்கிட்டு நிக்க வச்சு கட்டி வச்சுக்கிட்டு படுக்கிறார். தூங்கி எந்திரிச்சு பார்த்தனா எதை காணோம்? ஒட்டகத்தை காணோம். முழிச்சு பார்த்தா ஒட்டகத்தை. ஏன் பாலைவனத்துல ஒட்டகத்தை காணோங்கிற ஸ்டோரி வருதுன்னா, பாலைவனத்துல ஒட்டகம் காணாம போச்சுன்னா எங்க போய் தேடுவோம்? அது பாட்டுக்கு விறுவிறு நடக்கும். இடது பக்கம் போச்சா, வலது பக்கம் போச்சா, முன்ன போச்சா, பின்ன போச்சா, 8 திக்குல எந்த திக்குல போச்சு என்று கன்ஃபியூஸ் ஆயிடுவான். தேட முடியாது. அவன் ஒட்டகம் போனது அந்த பிரச்சனையா? சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, தண்ணி இல்லை, அவனுடைய எந்த ஒரு பொருளும் இல்லை, மாற்று துணை இல்லை. இப்பொழுது அந்த அவன் என்ன செய்கிறான்? அந்த அடிமை கடைசியா ஒரு முடிவெடுத்து அப்படியே தலை சுற்றி அவன் முடிவெடுக்க என்ன முடிவு எடுக்கிறான்? செத்தோம் நம்ம. இதான் முடிவு என்னது? காலி. அதெல்லாம் வரும் கேப்பாரற்ற நிலையில அடுத்து தண்ணி தான் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா தண்ணி தாகம். இப்படி பரிதவிச்சா தாகம் வரும். தண்ணி குடிக்க தண்ணி கிடையாது. உடனே சுருண்டு மயங்கி கீழே விடுறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கீழே விழுந்தவரு திரும்ப முடிச்சு பார்த்தனா என்ன நிக்குது? செத்து பொழைச்சவன் சொல்லுவோமே அவன். பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரப்புட்ட கையை தூக்கிட்டான். யார்கிட்ட? அல்லாஹ் அப்படின்னு ரப்புட்ட கையை தூக்குன அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த வார்த்தையை கேட்டு ரப்பு சிரிக்கிறான். என்ன வார்த்தை தெரியுமா? யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த அப்தி ஆனா ரப்புக் அப்படிங்கிறான். அந்த அப்தி, நீ என் அடிமை, நான் உன் எஜமான். மாத்தி சொல்லிட்டாப்புல. சந்தோஷத்துல என்ன நடக்கும்? ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் வார்த்தை பெறணும், ரொம்ப கவலையில இருந்தாலும் வார்த்தை பெறணும். குடும்பத்துல நம்மளால பார்த்திருப்போம், சந்தோஷம் இருந்தாலும். அதே மாதிரி ரொம்ப துக்கமா இருந்தா அப்படிதான் இருப்பாங்க, ஆள் அவுட் ஆயிடுவாங்க, ஒரு மென்டலி அப்செட் ஆயிடுவாங்க இல்லையா? இந்த மாதிரி அவர் என்ன செய்யறாரு? மென்டலி அப்செட் ஆகி ரொம்ப சந்தோஷத்துல அல்லாஹ்வை பார்த்து சொல்றாரு, யா அல்லாஹ், நீ என் அடிமை, நான் உன் எஜமான். அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு? நீதான் என்னுடைய ரப்புன்னு சொல்றதுக்கு அப்படி மாத்தி சொல்றாரு. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடு பண்ணி காமிச்சு இவ்வளவு பெரிய சம்பவத்தையும் சொல்லிட்டு, இப்ப அந்த அடிமை ஒரு சந்தோஷப்பட்டானா? என்ன சந்தோஷம்? நமக்கு வாழ்வு கிடைச்சிருச்சு, நம்ம என்னமோ செத்து போயிருவோம் நினைச்சோம், அழிஞ்சோன்னு நினைச்சோம், திரும்ப ஒரு வாழ்வு கிடைச்சிட்டேன்னு ஒரு சந்தோஷம் வருமே. இதை விட பன்மடங்கு அல்லாஹ் சந்தோஷப்படுவான். எப்போ? ஒரு மனிதன் திருந்தி வந்தான். எப்படி பாருங்க, அல்லாஹ்வை பத்தி நாம எப்படி புரியணும்? நிறைய பேர் இன்னைக்கு கூட சில குழப்பவாதிகள் என்ன செய்யறாங்க, சில வழிகேடர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கருணையின் மீது நிறைய பேர் இந்த பயானுக்கு போறோம்னு சொல்லிட்டு நிறைய பேசுறாங்க. அதுல மெயினான விஷயமா என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய அருள் மீது சந்தேகம் கொள்ள வைக்கிறாங்க மக்களை. அவங்க அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், பாவம் செஞ்சா அல்லாஹ் தண்டிச்சிருவான், அல்லாஹ் இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் இதுதான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்னா, ஒருத்தன் தான் தவறு செய்கின்றான். என்ன தவறு செய்யறான்? பெரும் குற்றங்களை செய்கிறான். குற்றங்களை செய்துவிட்டு ஒரு நேரத்திலே அவன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? சந்தோஷப்பட்டு மலக்குகள்கிட்ட சொல்றானா, என் அடியானை பாத்தியா, பெரிய சாதனை பண்றவங்க சொல்லல, ஜிஹாது செஞ்சிருக்கிறாரு, தஹஜ்ஜத் தொழுதிருக்கிறாரு, நிறைய தான தர்மங்களை செய்திருக்கிறாரு, நிறைய வேலைகளை பண்ணிருக்கிறாரு எனக்காண்டி அப்படின்னு சொல்றது வேற விஷயம். இங்க என்ன சொல்லப்படுது மலக்குகள்கிட்ட? என் அடியான் என்னை புரிந்து கொண்டான், என்னுடைய அருள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான், என்னை அவன் நம்பி இருக்கின்றான், இதோ திருந்து விட்டான், தவறு செய்து விட்டு அதிலே நிலைத்திருக்காமல் இதோ திருந்தி எனக்காக இவன் என்னிடத்திலே கையேந்துகின்றான்,
என்று சந்தோஷப்பட்டு மலக்குகள்கிட்ட சொல்லுவா அப்படிங்கிற ஒரு செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அருள் என்ன? இதுக்கடுத்து ஒண்ணு அல்லாஹ் செய்வான். மன்னிச்சுட்டானா? இப்ப மன்னிச்ச பிறகு அடுத்து என்ன செய்வான்? யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத், அவர்கள் செய்த பாவங்களை நன்மைகளாக மாற்றி விடுவார். ஆனா தௌபா இக்லாஸா இருக்கணும். தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, கலப்பற்ற முறையில நாம தௌபா செஞ்சிட்டோம்னு சொன்னா எல்லாம் இதுலதான் விளையாடுற நிறைய பேரு. நிறைய இந்த சாமியார்கள் தோன்றுவது, நிறைய ஷேகுகள் முரீதுகள் தோன்றுவது, நிறைய அவுலியாக்கள் நாதாக்கள் சோதாக்கள் என்கிற பேர்ல கிளம்புவது எல்லாம் இதுலதான் வருது. நீ நிறைய பாவம் செஞ்சிருக்கு, பண்ணி அல்லாட்ட மன்னிப்பு கேளு. அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நான் பாவம் செய்யலாமா? அல்லாட்டெல்லாம் கேட்கறது எனக்கு தகுதி என்ன இருக்குது? எனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் எவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன், நான் எவ்வளவு தொழுகையை விட்டு விட்டேன், எவ்வளவு குற்றம் செஞ்சிருக்கிறேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பானா? இப்படி கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்டவர்களே, தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்டவர்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கேளு, என்கிட்ட நீ கேளு. நீ அதான் அவுலியாட்ட போய் கேட்கிறோம்பாங்க, சொல்லுவாங்களா இல்லையா? என்ன சொல்றாங்க? நாங்க ஏன் அவுலியாட்ட போய் கேட்கிறோம்னா எங்களுக்கு தகுதி இல்லை, கேட்பதற்கு தகுதி இல்லை என்று நாம் சொல்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? தகுதி உனக்கு இருக்கு என்று சொல்கிறான். நீ கேட்டால் கொடுப்பேன் என்று சொல்கிறான். மன்னிப்பை கேள் என்று சொல்கிறான். உண்மையாக மனம் திருந்து என்று அல்லாஹ் சொல்கிறான். மன்னிப்பை அளிக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். தன்னை ரஹ்மான் என்று சொல்கிறான், தன்னை ரஹீம் என்று சொல்கிறான். சந்தோஷம் கொள்கின்றான், பாவங்களை நன்மைகளாக மாற்றியும் தருகின்றான். அல்லாஹ் இந்த அடியானை பற்றி மலக்குகளிடத்திலே பெருமையாக பேசுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யாரு இப்படி ஒருத்தர் பாவமே செய்யாம இந்த ஒரு உம்மத் வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ் அப்ப என்ன செய்வானா? பாவமே செய்யாத சமுதாயம் ஏற்கனவே இருக்கு. யார் இருக்கா? மாணவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க அல்லாஹ் ருக்கு செய்யினா ருக்கு செய்வாங்க, மாறு செய்ய மாட்டாங்க. சஜிதா செய்யினா சஜிதா செய்வாங்க, மாறு செய்ய மாட்டாங்க. இதை செய்யினா செய்வாங்க, மாறு செய்ய மாட்டாங்க. பாவம் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அந்த மக்களுக்கு மத்தியில தானே அறிவிச்சாங்க. அல்லாஹ் அறிவிச்சா, நான் ஒரு உம்மத்தை படைக்க போகின்றேன், மனிதனை படைக்க போகின்றேன், ஒரு கலீஃபாவை படைக்க போகின்றேன் என்று. அப்போ பாவமே செய்யாத ஒரு உம்மத்தாக இருந்தால் அதை அல்லாஹ் அழித்து விட்டு திரும்ப ஒரு உம்மத்தை படைப்பா, மனிதர்களை படைப்பா. அவர்கள் பாவம் செய்வார்கள், மன்னிப்பும் கேட்பார்கள். அப்ப என்னன்னு விளங்குதா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னன்னு? அல்லாஹ்வுடைய அன்பு இவ்வளவு பெருசு. நாம நினைக்கிற மாதிரி கிடையாது, அதை விட பெருசு. நம்முடைய அல்லாஹ் எதிர்பார்த்து முதல் வானத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, ஒவ்வொரு நாள் தஹஜ்ஜுதுலயும், அந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம், இரவினுடைய அந்த ஓர பகுதியில அல்லாஹ் முதல் வானத்திற்கு வந்து நின்று என்னிடம் கேட்பவர்கள் உண்டா? கொடுக்கின்றேன். பாவ மன்னிப்பு கேட்கின்றீர்களா? உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன். என்னிடம் ஏதேனும் உதவி கேட்கின்றீர்களா? உங்களுடைய உதவிக்கு உங்களுக்கு நான் உதவி செய்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்வான் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. ஒவ்வொரு இரவிலும் இது நடக்குது, ஒவ்வொரு தஹஜ்ஜுதிலும் நடக்குது. இது யாருக்கு அல்லாஹ் வர்றான்? யாருக்காண்டி வர்றான்? நம்ம காண்டி தானே வர்றான். நம்ம கையெண்ண மாட்டோம். அப்ப என்ன விளங்குது? இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுது? அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய அருளாளன், மிகப்பெரிய ரஹ்மான், மிகப்பெரிய ரஹீம் என்று அல்லாஹ் பல இடங்கள்ல இந்த விஷயத்தை பதிவு செய்கிறான். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த முஸ்லிமுடைய முஃமினுடைய செயல் ஆச்சரியமாக இருக்குது. அஜபல் அம்ரில் முஃமின், முஃமினுடைய ஒரு காரியம் இருக்குதே ரொம்ப ஆச்சரியமானது. என்ன ஆச்சரியம்? அவனுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு வைங்க. நாம முஸ்லிமா இருக்கிறோம், முஃமினா இருக்கிறோம், நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன செய்வோம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா நன்றி செலுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், நன்றி செலுத்துகிறான். இந்த நன்றி செலுத்துறானே, இதுக்கு அல்லாஹ் தனியா ஒரு கூலி தந்துரும். நன்றி செலுத்துறதுக்கான கூலி, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுக்கான கூலி. அல்லாஹ் கூலி கொடுத்ததுனாலதான் அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு. ரெண்டாவது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு, அதுக்கு ஒரு கூலி. பாருங்க எப்படின்னு. இது ஆச்சரியமா இல்லையா? கூலியை பறித்துக் கொள்ள அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதன் மூலமா ஒரு கூலியை மறுபடியும் வாங்கிக்கிறாரு.
அல்லாஹ் சோதிக்கிறான் ஒரு முஸ்லிமை, ஒரு முஃமினை அல்லாஹ் சோதிக்கிறான். அப்ப என்ன செய்யறாரு? அவரு பொறுமையாக இருக்கார். பொறுமையாக இருக்கிறாரு. பொறுமையா இருக்கிறாரா இல்லையா? அதுக்காண்டி இன்னொரு கூலி. அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் கூலி, அவர் பொறுமையாக இருந்தாலும் கூலி. ஆக மொத்தத்துல இந்த உலகத்துல ஒரு முஸ்லிமுடைய நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? கூலி கொடுத்துக்கிட்டே. எவ்வளவு பேர் ரஹ்மான் இருக்கு. நம்ம தொழுதா நோன்பு வச்சா ஜகாத் கொடுத்தா மட்டும் இல்லைங்கிறது விளங்குது. அல்லாஹ் எப்பவுமே நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றான், கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், கொடுத்து கொண்டு இருக்கின்றான், தடுத்து கொண்டு இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் யாரு? அல்லாஹ்வுடைய அன்பு புரியுதா இல்லையா? நமக்கு கவனிக்கணும். நாம வாழ்க்கையில ஒண்ணு நடக்கும் போது ஒரு பொறுமை நம்மளே பேசுவோம். என்ன பேசுறோம்? அல்லாஹ் காண்டி பொறுமையா கூலி எழுது. பொறுமைன்னு சொல்லிட்டான், கூலி போ. பொறுமைன்னு சொன்னா கூலி, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டோம், அதுக்கு ஒரு கூலி. ஒரு நம்ம கூலி வாங்காத நேரமே இருக்காது போல தெரியுது. நம்ம அல்லாட்ட இருந்து அல்லாஹ் ஒரு எடையை வைப்போம், மறுமையில மிஸ்கார ஒரு அளவு தராசை வைப்பான். அந்த தராசை எப்படி நிறைக்கணும்னு நாம நினைக்கிறோம். ஆனா நம்மள அறியாம நிறைய விஷயத்தை அல்லாஹ் நிறைச்சுக்கிட்டே இருக்கிறான். உண்மையா பொய்யா? அல்லாஹ் எவ்வளவு ஒரு அருளாளன் பாருங்க. நமக்கு தெரியலையே. நம்ம இவ்வளவு 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம், 50 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம், 30 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம், 20 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையில நமக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு துன்பத்திலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி இருந்தால் அதற்கு கூலி. நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சந்தோஷம் ஒவ்வொன்றிலும், நம்ம ஹாப்பினஸ் இருக்கிற மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி ஒவ்வொன்றிலும், ஒரு புத்தாடை அணியும் போது அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பொருள் வாங்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், ஒரு உணவு உண்ணுகிறோம் அல்ஹம்துலில்லாஹ், நன்மை. இதிலும் நன்மை அதிலும் நன்மையை தந்து தராசை கணக்க செய்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய அன்பாளன், எவ்வளவு பெரிய ஒரு அருளாளன் என்பதை நாம் என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். சாப்பாடு இருக்குத, இதை யோசிச்சு பாருங்க. சாப்பிடுறோமா இல்லையா? நம்ம பொதுவா அல்லாஹ்வை நீங்க திருப்திப்படுத்தணும்னு நினைச்சா இந்த நேரத்துல மனுஷனுடைய திருப்தி இருக்குது, அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்குது. ஒரு நல்ல பிரியாணி சாப்பிடுறீங்க, உணவு பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, நல்ல அழகா வெந்து கறி தனியா எலும்புல இருந்து கலண்டு விழுது, நல்லா சாப்பிடுறீங்க, மகிழ்ச்சிகரமா சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு முடிஞ்சா அல்லாஹ் பார்த்துட்டே இருக்கான். சரியான சாப்பாடு. ஒரு கஞ்சி குடிக்கிறீங்க, சாதாரண ஒரு கஞ்சி. இந்த ரெண்டுலையும் அல்லாஹ் பார்த்துட்டே இருக்கான். நீங்க நன்றி செலுத்தணும். என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணும்? உருளணுமா மண்ல? இங்க இருந்து அப்படியே அந்த முக்கு வரைக்கும் உருள். நான் பிரியாணி சாப்பிட்டேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த போறேன், உருளணுமா? என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் போதுமே. அல்லாஹ் யாரும் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் யார் என்றால் எவ்வளவோ உணவை கொடுக்கின்றான், உண்ண கொடுக்கின்றான், உடுத்த கொடுக்கின்றான். அருமையான சாரி கட்டுறீங்க, பட்டு சேலை கட்டுறீங்க, அருமையான உடை அணிகிறீங்க. அப்ப அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? அல்ஹம்துலில்லாஹ் தான் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கல? மனுஷனை திருப்திப்படுத்த முடியலையே. ஒரு கல்யாணம் வைக்கிறோம்னு சொல்லி வைக்கிறீங்க, அந்த கல்யாணத்துல கடனை வாங்குறீங்க, லட்சங்களை கடனை வாங்குறீங்க, அல்லது சொத்து பத்துக்களை வித்து கல்யாணத்தை பண்றீங்க. எல்லாத்தையும் பண்ணி என்ன செய்றீங்க? அருமையான ஒரு சாப்பாடு, அருமையான ஒரு சாப்பாடு. யார்கிட்ட கொடுக்கலாம்? இவர்கிட்ட கொடுக்கலாமா, அவர்கிட்ட கொடுக்கலாமா? யார் ஃபேமஸ், யார் யூடியூப்ல நிறைய தடவை அடி வர்றா, ரீல்ஸ் போடுறா, எல்லாத்தையும் பார்த்து கொண்டு அவர்கிட்ட கொண்டு போய் நம்ம என்ன செய்வோம்? ஆர்டர் கொடுப்போம், வகை வகையா சாப்பிட வைப்போம். சைவம்லாம் இந்த பக்கம் போ, அசைவம்லாம் அந்த பக்கம் போ, சுகர் பேஷண்ட்லாம் இந்த பக்கம் போ, இப்படின்னு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சீட்டை கொடுத்து அவரை நல்ல உண்ண வச்சு மக்களை திருப்திப்படுத்த நினைக்கிறோம். சாப்பாடுலாம் எங்க நடக்குது? எதுக்காக நடக்குது? யாரு என்ன நினைப்பா? சாப்பாடு வைக்காம போனா என்ன? இதான சாப்பாடு வைக்கிறோம், மக்களை திருப்திப்படுத்தினீங்களா? திருப்தி ஆயிட்டாங்களா மக்கள்? அழகா உட்காந்து சாப்பிடுறது, நல்லா சாப்பிட்டுட்டு அங்கிட்டு போகும்போது அரிசி சரியா வேகலை போல தெரியுது. திருப்திப்படுத்த முடியாது. என்ன செஞ்சா திருப்திப்படுத்த? கறி மிக்ஸா இருக்குமோ? நம்ம தெரியலையே, மட்டன் மாதிரியா இருக்கு கறி, பாத்தியா அப்படின்ட்டு போயிடும். சிக்கன் சரியில்ல, சரியா வேவல, காரம் கொஞ்சம் கூட. ஒருத்தர் அப்படி, ஒருத்தர் அதே ஒரே களம் தான், ஒரே சாப்பாடு தான். ஒருத்தர் வெந்திச்சுன்னு சொல்றான், ஒருத்தர் ரொம்ப வெந்திருச்சுப்பா. ஒருத்தர் வேகலம்மா, ஒருத்தர் ரொம்ப வெந்திருச்சுங்க. ஒருத்தர் காரம் இல்லை அப்படிங்கிறது, ஒருத்தர் என்ன செய்யறது? சரியான காரம் அப்படின்னு சொல்லி கடைசியில திருப்திப்படுத்த முடிய, கடைசியில சண்டை தான் நிற்கும்.
எல்லா கல்யாணத்தின் முடிவுல என்ன வந்து நிற்கும்? அப்படின்னு நிற்கும். மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கு தானே. திருப்திப்படுத்துறீங்களா? அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுக்கு என்னங்க செய்யணும்? அல்லாஹ் யாரு? என்ன சாப்பிடு, வளைச்சு கட்டுங்க, வளைச்சு மந்தி அழகா ரெடி பண்ணி வல்ல உட்காந்து களத்துல உட்காந்து, ஒரு களத்துல வெறும் 2 பேர் தான், ஒரு ஆட்டு சப்பை வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஆஹா இன்னைக்கு நான் நிறைய அல்லாஹ் தந்துட்டான், நல்ல சரியான சாப்பாடு, கறி நல்லா வெந்திருக்கு, என்ன செய்யறது இப்ப? அல்லாஹ்க்கு என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருளாளர் யோசிச்சு பாருங்க. பெரிய வீடு கட்டுறீங்க, பெரிய வீடு 10 தச்சு 120 அடி பெரிய வீடு கட்டிட்டு அல்லாஹ் உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கறான்? அல்ஹம்துலில்லாஹ். நல்ல ஒரு மாலை வாங்குறீங்க, நல்ல ஒரு ஜுவல்லர்ஸ்ல போய் சரியான ஒரு மாலை தூக்கிட்டு வர முடியாம உங்க கழுத்து தூக்கிட்டு வருது. அல்லாஹ் அங்க என்ன எதிர்பார்க்கறான்? அல்ஹம்துலில்லாஹ். அதானே எதிர்பார்க்கறான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரஹ்மான்? இத சொல்றதுக்கு தானே நாம யோசிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் எவ்வளவு என்ன அடியா என்னை புகழ்ந்துட்டான்பா, புகழ வேண்டிய இடத்துல புகழ்ந்துட்டான் அப்படின்னு ரப்பு பெருமை கொள்கின்றானே, இதை யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றது. அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் எண்ண ஆரம்பிச்சா எண்ணிய முடியாது, எண்ணிய முடியாது. மூச்சு விடுற மூச்சு எடுக்கிறோம், ஆக்சிஜன் எவ்வளவு பெரிய விஷயங்க. எங்கிருந்து நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது? கையில தூக்கிட்டு அலையிறிய அல்லது கடையில விற்கிறாங்களா? எல்லாரும் அலைய விட்டுருக்கான், மூக்கு கிட்ட வந்து தரான. மூச்சு இழுக்கிறோம், மூச்சை விடுறீங்க, திரும்ப இழுக்கிறீங்க, திரும்ப விடுறீங்க. எப்படி நடக்குது இது? ஆஸ்பத்திரியில போய் அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்டு பாருங்க, அங்க என்னென்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்குதுன்னு. இதயத்துக்கு வேலை, குழாய்களுக்கு வேலை, சுவாச குழாய்களுக்கு வேலை. சுவாச குழாய் நன்றாக இருந்து இதயமும் நன்றாக இருந்து நமக்கு வரக்கூடிய காற்றுல மாசு இருந்துச்சுன்னு வைங்க, சோழி முடிஞ்சிடும். சுத்தமான காற்று இருந்து சுவாச குழாயில பிரச்சனை இருந்துச்சுன்னா சோழி முடிஞ்சிடும். சுத்தமான காற்று சுவாச குழாயிலையும் பிரச்சனை இல்ல, இதயத்துல பிரச்சனை ஆயிட்டா ஹார்ட் அட்டாக். அப்பப்போ டபக்கு 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 டபக்குன்னு துடிக்குத, நம்ம துடிக்க வைக்கிறோமா அவன் துடிக்க வைக்கிறானா? அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் நம்மள்ட்ட இருந்து எவ்வளவு பெரிய ஒரு அருளாளனாக அவன் இருக்கிறான். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையே ரப்பு. அடிப்பான் தண்டிப்பாங்கிறது இதுல வரலையே, அவனுடைய அருள் மீறி இருக்குது. அதெல்லாம் விட்டு அளவற்ற ரஹ்மான் என்கிற அந்த சொல்லுக்கு அப்படியே அல்லாஹ் என்ன செய்யறான்? நிதர்சனமான அந்த அருட்கொடைகளை நமக்கு தந்துகிட்டு இருக்காங்கிற செய்திகளை பார்க்கிறோம். அது மாதிரி இவ்வளவு நீங்க செய்யறம, உடல் ஆரோக்கியத்தை தந்து, எல்லாத்தையும் தந்து, சாப்பாடை தந்து, உண்ண தந்து, உடுக்க தந்து, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை ரப்பு தந்துட்டான். தந்திருக்கிறானா இல்லையா? ஒரு நாள். இந்த ஒரு நாள்ல அல்லாஹ் நினைச்சிருந்தா நீ ஃபுல்லா பள்ளிவாசல தான் கிடக்கணும்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான்ல. அல்லாஹ் சொல்ல தகுதி இருக்கா இல்லையா? இங்க பாரு, ஒரு நாள் வேலைக்கு போறியா, ஒரு நாள் ஃபுல்லா பள்ளி. 5 வேலை 5 வேலை, அது 5 வேலை 50 வேலை 5 வேலை ஆயிருக்குது. அது 5 வேலை நல்லா கேட்காம 50 வேலைன்னு கொடுத்து, அல்லது உனக்கு வேலையே இதுதான் கொடுத்தா என்ன செய்ய முடியும்? மாட்டிக்குமா இல்லையா வசமா? அப்படி அல்லாஹ் செஞ்சிருக்கிறானா? only 5 times, 5 தடவை. அதுவும் வெரைட்டியான நேரம், வித்தியாசமான நேரம், தொடர்பு இல்லாத ஒரே நேரத்துல 1 மணி நேரத்துல கூட அல்லாஹ் கேட்கல. ஒரே நேரத்துல 1 மணி நேரத்துல ரொம்ப கேட்டானா? கேட்கவே இல்லை. 5 வகையா தந்து அந்த 5 ஒரு 10-10 நிமிஷம் அதிகபட்சம். நான் சொல்றது அதிகபட்சம் 10-10 நிமிஷம் எல்லாம் கேட்கிறான்ல, அவ்வளவுதான் கேட்கிறான். அதுலயும் பாருங்க, உங்களுக்கு தெரியுமா 5 வேளை தொழுகையில ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கம்ப்ளைண்ட்லாம் வருதுங்க தொழுகை விஷயத்துல. என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? ஒருத்தர் தொழுகையை கொஞ்சம் நீட்டி தொலை வச்சிட்டாங்க. ஒரு சஹாபி தொழுகையை கொஞ்சம் நீட்டி தொலை வச்சுட்டாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டேபிளுக்கு விஷயம் வருது. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி இந்த சஹாபி இப்படி தொலை வச்சுட்டாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு, மக்களுக்கு மத்தியில குழப்பம் பண்றீங்களா? மக்களுக்கு மத்தியில குழப்பம் பண்றீங்களா? உங்களுக்கு பின்னாடி பெண்கள் இருப்பாங்க. ஏன்னா ஜமாத் 5 வேளை தொழுகைக்கு பெண்கள் வந்தாங்க. வயோதிகர்கள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க,
நோயாளிகள் இருப்பாங்க, ஃபர்து தொழுகை கட்டாயம் என்பதால், ஜமாஅத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை கிடைக்கும் என்பதால் அவர்கள் வேலை வெட்டிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு கடை தண்ணிகளை எல்லாம் மூடிவிட்டு வந்து நிப்பாங்க. நீங்க பாட்டுக்கு நீளமா தொலை வச்சு குழப்பத்தை ஏற்படுத்துறீங்களா? எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும்? குறைச்சிருங்கிறாங்க. டைமை குறைச்சுதான் நீ தொலை வைக்கணும். அப்படிதான் இருக்குது பாருக்கோ. நீளமா தொலை வைக்கிறது இதுல தொலை வைக்கலாம். நீளமா நீங்க இதை கொண்டு போய் உடனே எதுல சொல்லிக்க கூடாது. இந்த பத்துவாக இந்த தீர்ப்பை கொண்டு வந்து இரவு நேர வழக்கங்கள் அது நம்ம இஷ்டப்படிதான் சொல்றோம். முடிஞ்சா நின்னுக்கலாம், இல்லாட்டி கிளம்பலாம் அல்லது உட்காரலாம். அது உங்க விருப்பத்துக்கு உட்பட்டது. 5 வேளை தொழுகையில் அல்லாஹ் என்ன செய்யறான்? 5 வேளை தொழுகை தந்து அதுல நீளமாக தொழக்கூடாதுன்னு சொல்லி பின்னாடி இருக்கவங்களை கவனிக்கணும்னு சொல்லி ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழ வைக்கிறாங்க. ஜும்ஆ பின்னாடி ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேட்குது. எப்படி இந்த மார்க்கம் பாருங்க, குழந்தை தானே அழுதுட்டு போட்டோம், அது என்ன அப்படின்லாம் இங்க மார்க்கம் பேசல. குழந்தை அழுகிற சத்தம் கேட்ட உடனே தொழுகையை சுருக்குறாங்க. சில ஆசனம் சூறாவை எப்படி சுருக்கிட்டாங்க, நீளமா ஓத வந்தவங்க சுருக்கிட்டாங்க. சுருக்கி டக்கு டக்கு டக்குன்னு தொழுகை முடிச்சுட்டாங்க. தொழுகையை முடிச்சுட்டு சொன்னாங்க, நான் நீளமா தொழணும்னு ஆசைப்பட்டேன், நிறைய ஓதணும்னு ஆசைப்பட்டேன். அந்த குழந்தை அழுதிச்சே, அந்த தாயினுடைய மனசை நான் எண்ணி பார்த்தேன், தொழுகையை சுருக்கிட்டேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம், எவ்வளவு அருள். இங்க உடம்ப கீரியோ அல்லது எங்களையாவது கம்பியில தொங்கிக்கிட்டோ அல்லது கடல் நெருப்புல போய் குதிச்சுக்கிட்டோ தண்ணியில போய் முங்கிக்கிட்டோ அல்லது யாரையாவது அறுத்து நரபலி கொடுத்துக்கிட்டோ, எந்த விதத்தில் இறை அன்பு என்பது மழை போன்று அடைமழை போன்று பொழிகின்றது இஸ்லாமிய மார்க்கத்திலே. எல்லா வகையிலையும் எந்த பக்கத்தை திறந்தாலும் நன்மைகள். அல்லாஹ் தான் நம்மளை படைச்சிருக்கிறான். அல்லாஹ் தானே நமக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறான். நலவை தர்றவா அவன் தான், நமக்கு வசதி வாய்ப்புகளை தர்றவா அவன் தான், உடல் ஆரோக்கியத்தை தர்றவா அவன் தான், பிள்ளை பாக்கியங்களை தர்றவா அவன் தான், சொத்து பத்துக்களை தர்றவா அவன் தான். அவன் நினைத்தால் அதை எப்ப வேணாலும் பிடிக்கும் சொல்லலாம். அவனுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. நமக்கு இருக்க. என் பிள்ளைகிட்ட நான் சொல்றேனே, இங்க பாரு இது நான் வாங்கி தந்தது, நான் சொல்றேனே, உங்களோட ஒரு பேனா வாங்கி கொடுத்துட்டு இந்த பேனா நான் வாங்கி தந்த பேனா எனக்கு நீ என்னை சொல்லி கேட்க மாட்டியோ, வெளுத்துருவேன் சொல்றமா இல்லையா? நம்ம பிள்ளைகள்கிட்ட நமக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டவங்கள்ட்ட பேசுறோமே. அல்லாஹ் நமக்கு தந்தது எத்தனையோ விஷயங்கள். அவன் நினைச்சா எப்ப வேணாலும் எடுக்கலாம், எப்ப வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அல்லாஹ் சில பேரை சோதிக்கிறான். சில பேர்ட்ட சில துன்பங்களை தர்றான், சில பேருக்கு சில துன்பங்களை தர்றான். தரும்போது அப்போ அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? துன்பத்தை நான் தரும்போது நீ பொறுமையா இருந்தா உனக்கு அப்பவும் கூலி கிடைக்கும். அருள் தானே இது. அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன், அவர்களில் யாருக்காவது ஒரு துன்பம் வந்து அந்த நேரத்திலே காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே நாங்கள் திரும்ப செல்வோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டால், அவர்கள் பொறுமையாக இருந்து விட்டால், வபஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். எப்படி? அங்கேயும் அல்லாஹ் அன்பு தான் தர்றான். பொறுமையாரி கூலி. அல்லாஹ் நினைச்சா எடு, நான் நினைச்சா கொடுப்பேன், நான் நினைச்சா எடுப்பேன். இங்க சத்தம் போடுற வேலை, இங்க ஒப்பாரி வைக்கிற வேலை, இங்க கத்துற வேலை இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு ரப்பு சொல்லல. அப்படி அவன் சொல்லலாம், தகுதி இருக்குது, ரப்புல் ஆலமீன் அவன். ஆனா அப்படி சொல்றானா, நான் உனக்கு சோதனை தரும் பொழுது அந்த சோதனையை நீ எடுத்துக்கிற விதத்துல உனக்கு இன்னும் நன்மையை தருவேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்காவது ஒரு 3 பொம்பளை பிள்ளைகளை கொடுத்து, ஒரு பிள்ளைய கொடுத்து அந்த பிள்ளைய பிறந்து அந்த பிள்ளை மறுபடியும் இறந்து, திரும்பியும் ஒரு பிள்ளை கொடுத்து அந்த பிள்ளை பிறந்து இறந்து, திரும்பியும் இன்னொரு பிள்ளைய கொடுத்து, இப்படி 3 பிள்ளைய கொடுத்து சோதிக்கிறது ஒரு பெரிய விஷயம். குழந்தை பேரு என்பது கிடைத்ததற்கரிய பாக்கியம். குழந்தை இறந்து போதல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை. ஆனால் இந்த சோதனையை ஒரு தாய் ஏத்துக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றா? யா அல்லாஹ், நான் எந்த ஒரு வார்த்தையும் பேச போறது இல்லை, நீ தந்த, நீ எடுத்த, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் எல்லோரும் உன்னிடத்தில் தான் வரப்போகின்றோம், நான் பொறுமையாக இருக்கின்றேன் என்று அந்த ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த 3 பிள்ளைகளும் நரகத்தை தடுக்கும் திரைகளாக மாறிவிடும். உடனேயா இன்னொரு பெண்மணி கேக்குறாங்க, அப்ப 2 பிள்ளைனா? 2 பிள்ளைக்கும் அதுதான். இன்னொரு பெண்மணி கேக்குறாங்க, ஒரு பிள்ளைனா? அந்த ஒரு பிள்ளைக்கு அதுதான். அப்ப சோதனைகள் வரும் பொழுது நம் வார்த்தைகளை எல்லாம் பார்க்கலாம், என்ன சொல்ற அப்படின்னு பார்க்கலாம், வாய பார்க்கலாம்.
நீ என்ன செய்யற? அழுகலாம், தப்பில்லை, அழுகலாம். இன்னைக்கு சோதனைகள் யோசிச்சு பாருங்க. சில மரணங்கள்லாம் எடுக்கும் பொழுது அங்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள், அங்கு நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு குஃபார், அல்லாஹ் காப்பாத்தணும், காஃபிர்கள் ரேஞ்சுக்கு வார்த்தைகள் பயன்படுத்துறதை பார்க்கலாம். அல்லாவே உனக்கு கண் இல்லையா, அல்லாஹ் இருக்கிறானா அப்படின்னு பேசுறமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன்னுடைய மகன்க அல்லாஹ்வுடைய தூதரை நினைச்சு பாருங்க. சோதனை அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதரை பெரிய சோதனைக்கு எடுத்துக்காட்டு. அல்லாஹ்வுடைய தூதருடைய பிள்ளைகள் இறந்து போனாங்களே, இப்ராஹிம் இறந்து போனாங்களே, இறந்து போகக்கூடிய அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற வீட்டை பார்க்க புள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு மௌத் சக்ராத்துல் ஹால், மௌத்தா போன பிள்ளைய கையில வழங்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆண் வாரிசு எந்த ஒரு ஆளுக்கும். அவன் கேட்டான்ல அபூஜஹல் என்ன சொன்னா, நீ வாரிசே இல்லாதவனாச்சே முஹம்மத். அல்லாஹ்வே அதுக்கு பதில் சொல்லிட்டான், இன்ன ஷானியக ஹுவல் அபுதர், நீ தான்டா வாரிசு இல்லாதவன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றதுக்கு இன்னைக்கும் கோடான கோடி பேர் இருக்கிறோமே, நம்ம வாரிசு தானே. அது அவனுக்கான பதிலடி. அல்லாஹ்வுடைய தூதருடைய அருகில் இருந்து பார்த்தால் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க இப்ராஹிம் இறந்த போது கண்ணுல இருந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. சலாசலம் கண்ணீர் வடிக்கிறாங்க. எப்படிங்க கண்ணீர் வராம எப்படி இருக்கும், அழுக வராம எப்படி இருக்கும்? அப்ப சுத்தி இருந்த சஹாபாக்கள் கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் அழுகின்றீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையை நாம நோட் பண்ணி வச்சுக்கணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா நான் அழுகிறேன், என்னுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கின்றது, என்னுடைய உள்ளம் கவலை கொள்கின்றது, என்னுடைய நாவு இறை திருப்தி இல்லாத ஒரு வார்த்தை கூட பேசாது, ஒரு வார்த்தை கூட பேசாது. வார்த்தை அல்லாஹ் கவனிக்கிறான். சோதனையை தர்றவன் ரப்பு. அந்த சோதனையில் பொறுமையாக இருந்தால் அதற்கும் பல உபகாரங்களை ரப்பு செஞ்சிருவான். பொறுமைக்கு மிகப்பெரிய கூலியை தருவான். அல்லாஹ் ஜன்னத்தை தருவான். சோதனைகளை ரப்பு அளிப்போம். அல்லதீன பல வகையில வல நபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத்தி வபஷிரி சாபிரின். உயிரச்சம், உயிரை பிடுங்குவது கொண்டு அச்சத்தை ஏற்படுத்துவோம். பொருளாதார சேதாரத்தை கொண்டு, விவசாய நில சேதாரத்தை கொண்டு, குழந்தைகளுடைய இறப்பை கொண்டு பல்வேறு வகையில உங்களை நாம் சோதிப்போம். யார் பொறுமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கூலி. பொறுமையா இருந்தா கூலி. பொறுமையா இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய கூலிகளை தருவான் என்கிற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, அல்லாஹுடைய அந்த அருள் என்பது ரஹ்மான் என்று ஆரம்பிக்கிறோமே, ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்க்கிறோம். இப்ப நன்மை செஞ்சா கூலி கிடைக்கும், தீமை செஞ்சா தண்டனை கிடைக்கும், நமக்கு பொதுவா தெரியும். ஆனா இந்த நன்மை தீமையை அல்லாஹ் எழுதுறது எப்படின்னு சலாசலம் சொன்னாங்க தெரியுமா? அதுல அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பாருங்கள், அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய அன்பை. யார் ஒருவர் ஒரு நன்மையை செய்யணும்னு நினைச்சு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன். ஒரு நன்மையை ஒருத்தர் செய்யறார். உதாரணத்துக்கு ஒரு ரூபாய் தர்மம் கொடுக்குறாருன்னு வைங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை என்ன செய்வான், எப்படி எழுதுவான் தெரியுமா? 1 ரூபான்னு எழுத மாட்டான், 10 ரூபான்னு எழுதிடுவான். நன்மை அல்லாஹ் எழுதுறதுல அவர் ரஹ்மான். நல்ல விளங்கிடுங்க. 1000 ரூபாய் நீங்கள் கொடுக்கின்றீர்கள் என்று வாடி வருது, வசூல் கேட்கிறார்கள். நீங்கள் 1000 ரூபாய் எடுத்து போடுகின்றீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் சொன்னதற்காக 1000 என்று அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறான். நீ கொடுத்த 1000 ரூபாய் தானே, 1000 நன்மை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதை 1000 எழுத மாட்டான், 10,000 எழுதுவான். இது அருளா இல்லையா? அப்ப ஒரு ரக்காத்துக்கு எத்தனை ரக்காத்து போவோம்? 10 ரக்காத்தாக போகும். 2 ரக்காத்து 20 ரக்காத்தாக போகும். ஒரு நன்மை செய்தால் 10 பதியப்படும். இது ஆக குறைந்தவர்களுடைய செயல்பாடு. ஆக குறைந்தவர்கள். ஒருத்தர் சாதாரணமா செய்யறார், ஒருத்தர் கூடுதலாக ரப்புட்ட மிகப்பெரும் இஹ்லாஸோடு, மிகப்பெரும் ஆர்வத்தோடு, மிகப்பெரும் ஆசையோடு, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் நெருக்கத்துல, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமா ஒருத்தர் ஒரு இபாதத்தை செய்யறாருன்னு வைங்க. அந்த ஒண்ணு அல்லாஹ்ட்ட 10 பதியப்படாது. எவ்வளவு பதியப்படும்? 700, 700. 10 ஒண்ணு, இது எவ்வளவு? அப்ப நம்ம குர்ஆன் ஒரு வசனத்தை ஓதுனா 700 வசனம் நன்மை. 1 ரூபாய் தர்மம் கொடுத்தா 700 ரூபாய் தர்மம் கொடுத்த நன்மை. 1 ரக்காத்து தொழுதா 700 ரக்காத்து தொழுத நன்மை.
ஒரு தடவை உம்ரா செஞ்சா 700 உம்ரா செஞ்ச நன்மை, ஒரு தடவை ஹஜ் செஞ்சா 700 ஹஜ் செஞ்ச நன்மை, ஒரு தடவை ஜிஹாத் செஞ்சா 700 ஜிஹாத் செஞ்ச நன்மை. ஒரு தடவை உறவை நாம் பேணினால் 700 முறை நீ போய் சந்திச்சு சலாம் சொல்லி அவர்களை உறவு பாராட்டிய நன்மையை அல்லாஹ் தருகின்றான் என்று சொன்னால் ஒன்றுக்கு 1 அல்ல, ஒன்றுக்கு 10, ஒன்றுக்கு 10 அல்ல, ஒன்றுக்கு 700 என்று சொன்னால் அல்லாஹ் யார்? மிகப்பெரிய அருளாளன் இல்லையா? அவன் அன்பை பார்த்தீர்களா? இது ஒண்ணுங்க. ஒருத்தர் நன்மை செய்யணும்னு நினைக்கிறார், நன்மை செய்யணும்னு நினைக்க அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டாரு, இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம ஒரு 1000 ரூபாய் தர்மம் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. வீட்டுல போய் பார்த்தா கணக்கு வழக்கு பார்த்தா இடிக்குது, கணக்கு 1000 ரூபாய் எடுக்க முடியல. ஆஹா, நம்ம நினைச்சோமே, சரி இன்ஷா அல்லாஹ் அடுத்து கொடுப்போம் அப்படின்னு கொடுக்காம விட்டுட்டாரு. இப்ப அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? என்ன செய்வா? 1000 ரூபாய் கொடுத்தா எந்த நன்மையோ அதை எழுதிடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நன்மைகள் தீமைகள் பதியப்படும் விதம் 1000 ரூபாய் எழுதிடுவான். ஏன்னா நினைச்சு இல்ல, என் அடியான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தானே எழுதிட்டான். அதே மாதிரி ஒரு தீமை செய்யணும்னு நினைக்கிறார் ஒருத்தர், இந்த தீமை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீமை ஒருத்தர் செஞ்சிட்டாருன்னு வச்சுக்குவோம், அல்லாஹ் எப்படி எழுதப்படும்? அந்த தீமையுடைய அளவு எதுவோ அதை தவிர 1 இன்ச்சு கூடாது. நன்மைக்கு எப்படி? நன்மைக்கு நாம தான் 10 கொடுத்தோமே, நன்மைக்கு நம்ம தான் 700 கொடுத்தோமே, அதே மாதிரி தீமைக்கு ஒரு 10 கொடுப்போம், தீமைக்கு ஒரு 700 கொடுப்போம். இல்லை, 1க்கு 1 தான். ஒரு தீமைனா ஒரு தீமை தான். அதுவே ஒருத்தர் தீமை செய்யணும்னு நினைக்கிறாரு, அப்புறமா அவர் என்ன செய்யறாரு, ஆஹா செய்ய மாட்டேன் அப்படின்னு திருந்திட்டாருன்னா அவருக்கு ஒரு முழு நன்மை செஞ்ச நன்மை கிடைக்கும். எனக்காண்டி அடியார் என்ன செய்யல, அல்லாஹ் என்ன எப்படி பாக்குறான் பத்தியா? பிராக்டிக்கலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வரும் பொழுது சஹாபாக்கிட்ட பேசுறாங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா, மதீனாவுல சில பேர் இருக்கிறாங்க, அவங்க அங்கதான் இருக்காங்க, மதீனால தான் இருக்காங்க, ஆனால் நீங்க யுத்தம் செஞ்சு வந்தீங்களே, நீங்க கடக்கின்ற ஓடைகளில் நடக்கின்ற சாலைகளில் நீங்க சண்டை போடுறீங்கன்னா அவங்க உங்களோட சண்டை போடுறாங்க, நீங்க யுத்தத்துல மௌத்தா போறீங்கன்னா உங்களோட அவங்களும் மௌத்தா போறாங்க. அந்த அளவுக்கு அவங்க நன்மை கிடைக்கும். ஆனா அவங்க எங்க இருக்காங்க? எங்க இருக்கிறாங்க? மதீனால இருக்கிறாங்க. அப்ப எப்படி நன்மை கிடைக்கும்? ஏன் நன்மை கிடைக்குது? அவங்க வரணும்னு பேர் கொடுத்தவங்க தான், அவங்க ஆசைப்பட்டவங்க தான், அவங்களுக்கு ஒரு அவங்க உடம்பு சரியில்லை, கடைசி நேரத்துல அவங்களால வர முடியல. அப்ப என்னத்தை அல்லாஹ் பார்க்கறான்? என்னத்துக்கு அல்லாஹ் கூறி தருகிறான் என்றால், அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் இருக்குதே, அது நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உள்ளதுங்கிறதை நாம் யோசிக்கணும், மனசுல இருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். ஹதீஸுகள்ல, குர்ஆன்கள்ல, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சுன்னாக்கள்ல நாம பார்க்கக்கூடிய செய்திகள்ல அல்லாஹ்வுடைய அந்த அருளை ரஹ்மத்தை நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அது மாதிரி அந்த 1, 10, 700 சொன்னோமே, அல்லாஹ் தர்மத்தை பற்றி குர்ஆன்ல சொல்லும் பொழுது, மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் தர்மம் செய்கின்றார்களோ, யார் ஒன்றை தர்மம் செய்கின்றார்களோ அது ஒரு வித்தை போல. மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ ஸனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதற்கு உதாரணம் ஒரு வித்தை போல. அந்த ஒரு வித்தில் 7 கதிர்கள் இருக்கும். 7 கதிர்கள் ஒவ்வொன்றிலும் 100 வித்துக்கள் இருக்கும். அல்லாஹ் நாடினால் இன்னும் அதை இரட்டிப்பாக ஆக்கி தருவான். அல்லாஹ் விசாலமானவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். என்ன அர்த்தம் வழங்குதா? 1 கிடையாது, அது 10, 7. 7 கிடையாது, அது 7 கிடையாது, 700. அது அல்லாஹ் நானா இன்னும் ரெட்டிப்பாக்கி தருவான்னா, அல்லாஹ்வுடைய அருளை நம்ம என்ன செய்ய முடியாது, அன்பை அளவிட முடியாத அளவுக்கு அன்பு செலுத்தக்கூடியவன். அவனுக்கு நன்றியுள்ள நல்ல அடியானாக அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், கபூல் செய்ய வேண்டும். நம்முடைய மீத வாழ்க்கையில அல்லாஹுவை பற்றி சரியாக புரிந்து நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுபவர்களோடு நாமளும் என்ன செய்யணும், நல்லபடியா ஈடுபடணும். மார்க்கத்தை படிப்போம், மக்களுக்கும் நல்ல முறையில கற்றுக் கொடுக்கணும். அல்லாஹுடைய அன்பு என்கின்ற ஒரு தலைப்பை நம்ம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு அதில் சில துளிகளை நாம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கோபம் என்கின்ற இன்னொரு பகுதிக்கு பார்ட் 2ல நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் நம்ம சந்திப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதை கேட்டோம் அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நல்ல ஒரு சூழலை நமக்கு தர வேண்டும் என்கிற துஆவோடு நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.